கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே இந்த இணைப்பின் மூலமாக சகோதர சகோதரிகளான உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளும் கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிற நாம், அந்த நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாம், இந்த நாளும் கூட நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளும் வண்ணமாக, ஒரு சில காரியங்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக இந்த நாளுக்குரிய பாடத்தை கூட நம்ம பார்க்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது பஸ்காவின் வரலாறும் அதில் ஏற்பட்ட மாற்றங்களும். பஸ்காவின் வரலாறும் அதில் ஏற்பட்ட மாற்றங்களும், இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது பஸ்கா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய வசன பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம். நம்ம நிறைய பாடங்கள் இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம கேட்டிருப்போம். அதனால் மறுபடியும் அதை குறித்த வசனங்கள் நம்ம வாசிக்காதபடி, அந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மீதி காரியங்களுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அப்போ அந்த 12ஆம் அதிகாரத்தில் அந்த பஸ்காவின் ஆரம்பம் அங்கே தான் நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் என்ன காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, பிதாவாகிய தேவன் அங்கே மோசே மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசையை அழைச்சி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எகிப்துலேருந்து புறப்படணும். புறப்படுறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக ஒரு சங்காரம் நான் எகிப்து தேசத்தில் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைச்சன் பிள்ளை சங்காரம். அப்போ அது நடக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தலைச்சன் பிள்ளையை பாதுகாக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரைமுறை கொடுக்குறார். அதான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டை என்ன பண்ணணும்னா தெரிஞ்சு கொள்ளணும். அதை 10ஆம் தேதி, அந்த வருடத்தின் முதல் நாளாக அதை தெரிஞ்சு, அதில் 10ஆம் தேதி அந்த ஆட்டை தெரிந்தெடுத்து, அந்த ஆட்டை 14ஆம் தேதி அடிக்கணும். அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை என்ன பண்ணணும்னா, வீட்டு வாசல் நிலைக்கால்களில் அந்த ஆட்டின் ரத்தத்தை தெளிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை, அதனுடைய எலும்பை முறிக்காமல் அப்படியே முழுசாக அந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்னா நெருப்பில் சுட்டு அதை சாப்பிடணும். அடுத்து அந்த ஆட்டின் மாம்சத்தோட எதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கும்போது, புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடணும். அடுத்து இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க வீட்டுக்குள்ள அதை என்ன பண்ணணும்னா அவங்க அதை ஆசரிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறாரு. அடுத்து அந்த சாப்பாடை இதுவரைக்கும் அவங்க சாப்பிட்டது போல் சாப்பாடாக அதை சாப்பிட்லாமா அப்படின்னா அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு நார்மலாக எப்போதும் போல் அதை சாப்பிடக்கூடாது. ஒரு பிரயாண ஆயத்தத்தோட அப்படிங்கும்போது, இடுப்பில் கச்சை கட்டி, காலில் பாதரட்சைகளை எல்லாம் போட்டு, கையில் தடி பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரயாண ஆயத்தத்தோடு என்ன பண்ணணும்னா சாப்பிடணும் அப்படின்னு கூட சொல்கிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம அடிக்கடி இதையே நம்ம கேட்டதுனால நான் மறுபடியும் அதையே சொல்லி உங்களை சோர்வுக்குள்ளாக்க விரும்பலை. அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த முதல் பஸ்கா ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரித்த முதல் பஸ்கா. இது எகிப்தில் அடிமைகளாக அவங்க இருக்கும்போது ஆசரித்த பஸ்கா அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவங்க எகிப்தில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி ஆசரித்த பஸ்கா அப்படின்னு கூட பார்க்குறோம். மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கற்பனைகள் 10 பிரமாணங்கள் கொடுக்குறாரு இல்லைங்களா? அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடியே, சீனாய் மலையில் மோசைக்கு பிரமாணங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எகிப்தில் இருக்கும்போதே கொடுத்துட்டாரு ஒரு பிரமாணம். அதுதான் என்ன அப்படின்னா இந்த பஸ்கா பிரமாணம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பிரமாணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்கா பிரமாணம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பஸ்காவை இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிக்கும் போது இந்த வழிமுறைகளை எல்லாம் சொல்கிறார். இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி சாப்பிடணும், அப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் சொல்கிற முக்கியமான ஒரு காரியம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 12:14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. இதோட இந்த நாளை விட்டுறக்கூடாது. இந்த நாள், இந்த பஸ்கா ஆசரித்த நாள் இருக்குல்ல, இது உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்கணும். அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இந்த நினைவு கூறுதலை இஸ்ரேல் ஜனங்கள் இதுக்கப்புறம் எப்படி ஆசரிக்கணும்? அதை பண்டிகையாய் ஆசரிக்கணும். அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். இதை தலைமுறை தோறும்
தலைமுறை தோறுங்கும்போது தாத்தா ஆசரிச்சிருப்பாரு, அடுத்து அப்பா ஆசரிப்பாரு, அடுத்து மகன், அடுத்து பேரன். இதான் அந்த தலைமுறை. தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இதை நீங்க ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21 இருந்து 27 வரைக்கும். யாத்திராகமம் 12 21 முதல் 27 வரைக்கும். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, மோசே மூலமா தேவன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஆட்டை தெரிஞ்சுக்கங்க, இப்படி அனுசரிக்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி இப்ப மோசே என்ன பண்றாருன்னா, அந்த இஸ்ரேல் மூப்பர்களை எல்லாம் அழைச்சு இப்ப இந்த காரியங்கள் சொல்றாரு. நீங்க ஒரு ஆட்டை தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஏன் வெளியே வரக்கூடாதுன்னா, அந்த வீட்டு வாசல் நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசி இருக்கணும். அந்த ரத்தத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா, சங்காரக்கார தூதன் உங்க குடும்பத்துல இருக்கிற தலைச்சன் பிள்ளையை அழிக்காம அவர் என்ன பண்ணுவார்னா கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். இது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நித்தியத்துக்கும் அது நியமமா கை கொள்ளணும். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். இங்க நம்ம பார்க்கிறோம், இதை பண்டிகைன்னு ஏற்கனவே சொன்னாரு. இதை ஒரு ஆராதனைன்னு சொல்றத கூட நம்ம பார்க்கிறோம். இந்த ஆராதனையை நீங்க என்ன பண்ணணும்னா இதை கை கொள்ளணும். எங்க? கானான் தேசம் போயும் இதை கடைபிடிக்கணுங்கிறாரு. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், ஏப்பா இந்த மாதிரி ஆடை அடிச்சு இந்த மாதிரி அதோட ரத்தத்தை இந்த மாதிரி தெளிச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம கசப்பான கீரையோட புளிப்பில்லாத அப்பத்தோட சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட கேட்டா, இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்ப பாருங்க, இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த முதல் பஸ்காவினுடைய காரியங்கள்ல நடந்த விஷயம். முதலாவது மோசே கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ மோசே அந்த இஸ்ரேல் மூப்பர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்லி இந்த காரியங்களை அங்க நிறைவுக்கு கொண்டு வரார். இப்படியா என்னாச்சு? எகிப்து தேசத்துல முதல் பஸ்கா அங்க ஆசரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட பார்க்கிறோம். இதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா, சுமார் ஒரு 7 பாகமா அவங்களுடைய வரலாறை நம்ம பிரிச்சோம்னா பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க, முதல் காரியம். அடுத்து 2வது பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல வர்றாங்க. 3வது நீங்க பாத்தீங்கன்னா மனாந்திரம் முடிஞ்சு கானான் தேசத்துல பிரவேசிக்கிறாங்க. 4வது நீங்க பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளினுடைய ஆட்சி அந்த இஸ்ரேல் தேசத்துல நடக்குது. 5வது பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் ராஜாக்களினுடைய காலம் வருது. அடுத்து 6வது நீங்க பாத்தீங்கன்னா ராஜாக்களினுடைய காலம் முடிஞ்சு அவங்க பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு 70 வருஷம் போறாங்க. அதுக்கப்புறம் 7வது நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன்ல இருந்து சிறையிருப்புல திரும்பி வர்றாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முழுக்க பழைய ஏற்பாட்டு சம்பவம். பழைய ஏற்பாட்டில் என்ன காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, யாத்திராகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்தது, அப்புறம் வனாந்தரத்தில் நடந்தது, அப்புறம் கானானுக்குள்ள போனது, அப்புறம் நியாயாதிபதிகள் அவங்கள ஆட்சி செஞ்சது, அப்புறம் ராஜாக்கள் அவங்கள ஆட்சி செஞ்சது, அப்புறம் பாபிலோன் ரோஜா அவங்கள சிறைபிடிச்சுக்கிட்டு போனது, அப்புறம் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்தது. இப்படி 7 வகையா அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிச்சு வெளியே வந்துட்டாங்க. இப்ப வெளியே வந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் சொன்னபடியே வருஷந்தோறும் முதல் மாதம் அந்த 14ஆம் தேதி இந்த பஸ்காவை ஆசரிச்சாங்களா? ஏன்னா நம்ம மேலேயே பார்த்துட்டோம், ரொம்ப கண்டிப்பா அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாய் இருக்க கடவுது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாய் ஆசரிப்பவர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு வருடமும் 14ஆம் தேதி இந்த பஸ்காவை ஆசரிச்சாங்களா?
எகிப்துல ரெண்டாவது கேள்வி, எகிப்துல ஆசரிச்ச மாதிரியே ஆசரிச்சாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பார்க்க போறோம். அப்ப நம்மளுடைய கேள்விக்கு என்ன பதில்? இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் சொன்னபடியே அந்த எகிப்துல ஆசரிச்சபடியே அவங்க வனாந்திரத்துல வந்தோம், அடுத்து கானான் போயும், நியாயாதிபதிகள் காலத்திலையும் ராஜாக்கள் காலத்திலையும் அப்புறம் சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்த பின்னாடியும் ஆசரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன தெரியுங்களா பதில்? இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். அப்ப காலப்போக்கில் என்னவாயிடுச்சுன்னா பஸ்காவில் ஒரு சில மாற்றங்கள் அங்க வந்துச்சு. இதான் நம்ம அங்க பார்க்குறோம். அப்ப எகிப்து தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிச்சாங்க. தேவன் சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க போகிற தேசத்துல இதே போல நீங்க ஆசரிக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அது போல இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரிச்சாங்களானா இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சில மாற்றங்கள் அந்த பஸ்காவில் வந்துச்சு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அப்படி என்னென்ன மாற்றங்கள் அந்த பஸ்காவில் வந்துச்சு? அந்த மாற்றங்களை இஸ்ரேல் ஜனங்களே மாத்திக்கிட்டாங்களா இல்ல தேவன் மாத்த சொன்னாரா? இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஒரு சில வரலாற்று காரியங்களா அங்க இருக்கும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, முதல் பஸ்கா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல எப்படி ஆசரிச்சாங்க நம்ம பார்த்துட்டோம். அதை குறித்து நிறைய நிழல் பொருள் நம்ம ஏற்கனவே கூட சகோதரர்கள் மூலமா பார்த்துருப்போம். அதனால நம்ம அந்த வசனங்கள்லாம் பார்க்கல, நம்ம வந்துட்டோம். இப்ப அடுத்து என்ன ஆகுனாங்க? எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, எகிப்துல இருந்து வந்த பின்னாடி வனாந்தரத்துல இருக்கிறாங்க. வனாந்தரத்துல அதே போல அந்த ஒரு வருஷம் கழிச்சு அதே போல அந்த பஸ்காவை அந்த 14ஆம் தேதி அவங்க ஆசரிச்சாங்களா? அதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சா அப்படிங்கறத முதலாவது நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் பாத்தீங்களா, அவங்க எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்டாங்க. இப்ப சரியா ஒரு வருஷம் முடிஞ்சுச்சு. 2வது வருஷம் வந்துருச்சு. முதல் மாசம் வந்துருச்சு. கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். தேவனே ஞாபகப்படுத்துறாரு. பாருப்பா, கரெக்டா ஒரு வருஷம் முடிஞ்சு இப்ப 2வது வருஷம் வந்துடுச்சு. இப்ப 2வது வருஷம் இந்த முதல் மாசம் இப்ப 14ஆம் தேதி வருது. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மறக்காம அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். தேவனே அங்க ஞாபகப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். எப்ப ஆசரிக்கணும் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இந்த 1ஆம் மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி குறித்த காலத்தில் இஸ்ரேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்கணும். எப்ப ஆசரிக்கணும்? இந்த மாதம், அந்த முதல் மாதம் 14ஆம் தேதி. டேட்ல எந்த மாற்றமும் இல்லை. அந்தி நேரம், அதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளைகளின்படியையும் முறைமைகளின் படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்துல என்னென்ன முறைகளில் இதை ஆசரிச்சிங்களோ அதே முறைமையின்படி இந்த பஸ்காவை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரேல் புத்திரருக்கு கட்டளையிட்டார். பாருங்கப்பா, நீங்க எல்லாருமே எகிப்துல ஆசரிச்சிருக்கீங்க இல்லையா? அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாசம் 14ஆம் தேதி ஆசரிக்கணும் அப்படின்னு மோசேயும் சொல்லிட்டாரு. அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அப்ப எப்படி மோசேக்கு தேவன் சொன்னாரோ அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 2வது பஸ்காவை ஆசரிச்சாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த 2வது பஸ்காவில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சா அப்படிங்கிறத தான் அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப இங்க ஒரு பிரச்சனை புதுசா வருது. பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஆசரிக்க முன்னாடி ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அடுத்த வசனம். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளில் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, என்ன பிரச்சனைனா, அங்க வனாந்திரத்துல ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இப்ப இறந்ததுனால மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடினால், அப்ப அவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதுல இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா தீட்டாயிட்டாங்க. அதனால அவங்களால இப்ப என்ன பண்ண முடியல? பஸ்காவை ஆசரிக்க முடியல. அதனால அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்னாடி வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாத படிக்கும் நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். நாங்களும் பஸ்கா ஆசரிக்கணும், ஆனா இப்ப எங்களை விலக்கி வச்சிருக்காங்க. மனித பிரேதத்தினால நாங்கள் தீட்டுப்பட்டிருக்கிறோம், என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க.
மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார். ஏன்னா இது மோசைக்கு இப்போ புது பிரச்சனையா இருக்குது. இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஐயோ மனித பிரேதத்தினால தீட்டுப்பட்டிருக்கீங்களா, இப்ப நீங்க ஆசரிக்கலாமா ஆசரிக்க கூடாதா என்னன்னு நான் கர்த்தரை கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்ப மோசே கேட்டதுக்கு கர்த்தர் இப்ப பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூர போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்ப நல்ல கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, உங்களில் எவனாகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும், ஒரு சமயம் பிரேதத்துல நீங்க தீட்டுப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னொரு பாயிண்ட்டும் கூட சொல்றாரு. என்னன்னா, பிரயாணமாய் தூர போயிருந்தாலும், அந்த பஸ்கா வர்ற நாள் 14ஆம் தேதி ஒரு சமயம் பிரயாணம் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ அவங்க என்ன பண்றது, இப்போ 2 வகுப்பார் ஆகிட்டாங்க. ஒன்று தீட்டுப்பட்டவங்க பிரேதத்தினால, இன்னொருத்தவங்க பிரயாணம் போனவங்க. இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், தூர போயிருந்தாலும் அவங்களும் கூட கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கணும். ஆனா எப்போ ஆசரிக்கணும்? அடுத்த வசனம், அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து. இப்பதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு மாற்றம் இங்கே வருகிறது. பஸ்காவை ஆசரிக்கிறதுல எகிப்து தேசத்துல போல இப்போ இங்கே என்ன ஆகலை, ஆசரிக்கலை அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஒரு வகுப்பார் என்ன ஆகுறாங்கன்னா, பிரேதத்தினால அங்கே தீட்டுப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதுங்கும் போது கர்த்தரை மோசை கேட்கும்போது இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவங்களும் ஆசரிக்கணும், ஆனால் இப்போ ஆசரிக்க வேண்டாம், 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அவங்க ஆசரிக்கலாம். அவங்க மட்டும் இல்லை, பிரயாணம் தூரம் போனாங்கல்ல அவங்களும் கூட 2ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆசரிக்கலாம். ஏன் எகிப்துல இது போல ஆசரிக்கல அப்படின்னா, அங்க வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா பஸ்கா ஆசரிச்ச உடனே அவங்க வெளியே கிளம்பி ஆகணும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பண்டிகையாய் மாறுது, ஒரு நினைவு கூறுதலா அது மாறுது, ஒரு ஆராதனையா மாறுது. அப்ப இவங்க என்ன பண்ணிக்கலாம், அதுல ஒரு சில மாற்றங்கள். எகிப்துல தீட்டுப்பட்டவங்க சுத்தம் உள்ளவங்க அப்படின்லாம் யாருமே கிடையாதுங்க, எல்லாரும் பஸ்காவை ஆசரிச்சாங்க. ஆனா பஸ்கா நினைவு கூறுதல்ல மாற்றம் அங்க வந்துருச்சு. தீட்டு உள்ளவங்க அதை புசிக்க கூடாது, சுத்தம் உள்ளவங்க மட்டும்தான் அங்க ஆசரிக்கணும். அப்போ பஸ்காவை எப்படி ஆசரிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 11-12 நம்ம பார்க்கும்போது அவங்க அதே மாதிரி 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அதே அந்தி நேரமான வேளையில் அவங்க அதை ஆசரிச்சாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். மீதி காரியங்கள் எதுவுமே மாற்றப்படலை. அதனால தான் 12வது வசனத்தில் நம்ம முடிவு எப்படி முடிக்கிறாங்க பாருங்க, அவங்க பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியேயும் அதை ஆசரித்தார்கள். அப்ப அவங்க எந்த விதத்திலும் வேற எந்த ஒரு மாற்றத்தையும் அங்க செய்யல. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள், இங்க பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. முதல் மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னா, முதல் மாதம் 14ஆம் தேதி ஆசரிக்க முடியாதவங்க, தீட்டுப்பட்டவங்க, பிரயாணம் போனவங்க 2ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆசரிக்கலாம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துட்ட பஸ்காவில் வந்துட்ட முதல் மாற்றம். இதை யாரே பண்ணி கொடுத்தா, தேவனே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா 3வது காரியம் போகிறோம். ஃபர்ஸ்ட் எகிப்தில் ஆசரிச்சிட்டாங்க, இப்போ அடுத்து வனாந்தரத்தில் ஆசரித்து முடிச்சிட்டாங்க. இப்போ தேவன் மறுபடியும் நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கானான் தேசம் போன பின்னாடி அங்கே நீங்கள் பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. இப்பவும் அந்த பிரமாணத்தை மாத்தவே இல்லை. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். இப்ப பாருங்க, புதுசா ஒண்ணு வருது. 14ஆம் தேதி பஸ்கா முடிஞ்சதும் வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது வரைக்கும். இனி என்ன தெரியுங்களா பண்ணணும், அடுத்த நாள் 15ஆம் தேதி என்ன தெரியுங்களா பண்ணணும், அதை ஒரு பண்டிகை நாளா மாத்தணும். அப்புறம் 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். அங்க இருந்து 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்கணும். 1ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். பாருங்க, அந்த பஸ்கா ஆசரிச்ச அடுத்த நாள் என்ன தெரியுங்களா பண்ணணும், அந்த 15ஆம் தேதி சபை கூடுதல் அங்க இருக்கணும் அப்படிங்கிறத புதுசா ஒரு பிரமாணம் தராரு.
அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அந்த ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது. எப்படி அந்த அவங்களுக்கு ஓய்வு நாள் அந்த சனிக்கிழமை வாரத்தின் கடைசி நாள் எப்படி அந்த ஓய்வு நாள் இருந்துச்சோ, அதே போல பஸ்கா என்னைக்கு வருதோ அதுக்கு அடுத்த நாளும் அதே போல ஓய்வு நாளா அதை ஆசரிக்கணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கேற்ற போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவிலே காளைக்காக 10ல் 3 பங்கையும் ஆட்டுக்கடாவுக்காக 10ல் 2 பங்கையும் 7 ஆட்டுக்குட்டிகளில் ஒவ்வொன்றிற்காக 10ல் 1 பங்கையும் உங்களில் பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாக தகன பலியையும் அன்றி இவைகளையும் செலுத்த கடவீர்கள். 25வது வசனம் வச்சிடலாம். 7ஆம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. அப்ப பாருங்க, பஸ்கா ஆசரிச்சு முடிச்ச அடுத்த நாள் 15ஆம் தேதியும் என்ன பண்ணணும்னா பரிசுத்த ஓய்வு நாள் கொண்டாடணும். அதுல இருந்து கடைசியா அந்த ஒரு வாரம் முடிஞ்ச பின்னாடியும் அன்னைக்கும் 7ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதல் இருக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது அந்த பஸ்காவிலே நடந்துட்ட 2வது மாற்றம். முதல் மாற்றம் என்னாச்சு? தீட்டுப்பட்டவங்க பிரயாணம் போனவங்க என்ன பண்ணணும்? அடுத்த மாசம் 14ஆம் தேதி ஆசரிக்கணும். 2வது மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்கா ஆசரிச்ச அடுத்த நாள் பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கணும். அதுல இருந்து மறுபடி 7வது நாளும் பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கணும். ஏன் இதெல்லாம் எகிப்து தேசத்துல இல்லைன்னா அவங்க உடனே புறப்பட்டதுனால இந்த பிரமாணங்கள் அங்க கொடுக்கப்படல. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு புதிதாக பஸ்காவில் அங்க மாற்றங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இதையும் யார் கொடுத்தாங்க? தேவனே அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்து 4வது காரியத்துக்குள்ள போறோம். அப்ப 4வது காரியத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உபாகமம் 16 அதிகாரம் 1வது வசனம். உபாகமம் 16 1 2 வசனம் வச்சிடலாம். ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து, ஆபிப்புங்கும் போது அந்த முதலாம் மாதம் நீசான் வரும், ஒரு சில இடத்துல ஆபிப்புன்னு வரும். அந்த முதல் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபிப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. பாருங்க, தேவன் மறக்கவே இல்லை, ரொம்ப கவனமா இருக்கிறாரு. ஆபிப் மாதத்தை இஸ்ரேல் ஜனங்களே நீங்க ரொம்ப கவனிக்கணும். அதுல உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்க பஸ்காவை ஆசரிக்கணும். ஏன்னா அந்த ஆபிப் மாதத்துல அந்த ராக்காலத்துல தான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்துல இருந்து புறப்பட பண்ணினார். அப்புறம் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. இந்த 2வது வசனத்தை தான் ரொம்ப கவனிக்கணுங்க. பஸ்காவில் ஏற்பட்ட 3வது மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, பஸ்காவை எப்படி ஆசரிக்கணும்னு சொல்றாருன்னா, கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க 2 காரியம் பார்க்கிறோம். பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு பஸ்காவில். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஸ்காவை எங்க ஆசரிக்கணும்? வீட்டுல ஆசரிக்க கூடாது. எகிப்துல எப்படி ஆசரிச்சாங்க? வீட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு வெளியில வராம அவங்க பஸ்காவை ஆசரிச்சாங்க. ஆனா இப்ப மாற்றம் பாருங்க, பஸ்காவை நீங்க வீட்டுல ஆசரிக்காதீங்க. எங்க ஆசரிக்கணும்? தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானம். அது எதுங்க? ஆசரிப்பு கூடாரம் இருக்கிற இடத்துல வந்து பஸ்காவை ஆசரிங்க. அடுத்து அங்க எகிப்து தேசத்துல பார்த்தோம், பஸ்கா பலி என்னதுங்க? ஆடு மட்டும்தான். ஆனா இப்ப தேவன் அதுல மாற்றங்கள் கொண்டு வராரு பாருங்க. பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. ஆடுகள் மாடுகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இங்க வந்துடுச்சு. அப்ப ஆடு மட்டும் இல்ல, மாடுகளையும் அங்க பலியாக, பஸ்காவின் பலியாக அங்க சேர்த்தார் அப்படின்னு கூட பாக்குறோம். இதையும் கூட யாருதான் செஞ்சிட்டா? தேவனே அந்த மாற்றத்தை கொடுத்தார். அப்ப 3வது மாற்றம் என்னன்னா, வீட்டுல ஆசரிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ஆடை மட்டும் நீங்க பஸ்கா பலியா பலியிட வேணாம், மாடுகளையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பஸ்காவின் பலியாக அங்க பலி செலுத்தி கொள்ளலாம். இது 3வது மாற்றம். அடுத்து 4வது என்ன மாற்றம்? உபாகமம் 16 அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 16 5. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். பாருங்க, தெளிவா இங்க சொல்லிட்டாரு. அங்க எகிப்து தேசத்துல வீட்டுல தானே நாங்க ஆசரிச்சோம் நில அப்படின்னு சொல்லி நீங்க எங்கேயும் என்ன பண்ணிடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். இது தேவன் கொடுத்துட்ட 4வது மாற்றம். அப்ப இதுல என்ன மாற்றம் தெரியுங்களா?
வீட்டு வாசல்ல நீ பஸ்காவை ஆசரிச்சிடாதப்பானா ஒரு முக்கியமான காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் அங்க செய்ய முடியாம போகும். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? வீட்டு வாசல்கள்ல நிலைக்கால்களில் ரத்தத்தை தெளிச்சாங்க தெரியுங்களா? எகிப்து தேசத்துல. அது இங்கே நிறுத்தப்படுகிறது. அப்ப வீட்டு வாசல்ல நிலைக்கால்களின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது, இங்க நிறுத்தப்பட்டுருச்சு. இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட 4வது மாற்றம். மறுபடியும் நான் சொல்லிடுறேன். முதல் மாற்றம் என்னன்னா, தீட்டுப்பட்டவங்க பிரயாணம் போனவங்க அடுத்த மாசம் 14ஆம் தேதி ஆசரிக்கலாம். இது முதல் மாற்றம். அடுத்து பஸ்கா ஆசரிச்ச உடனே அடுத்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள், 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள். 2வது மாற்றம். 3வது மாற்றம், மாடுகள் அதுல சேர்க்கப்படுது. 4வது மாற்றம், வீட்டு வாசல்கள்ல ரத்தம் தெளிக்கப்படுறது இல்லாம போயிடுச்சு. சரி, இப்ப 5வது மாற்றம் ஏதாவது இருக்குங்களா பிரதர் அப்படின்னீங்கன்னா, 5வது மாற்றம் பாருங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடிக்க வேண்டாம். அடுத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொரித்து புசித்து விடிய காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அடுத்த 5வது மாற்றம் என்ன தெரியுங்களா? 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அந்த பஸ்காவை ஆசரிக்கணும். போய் எப்படி ஆசரிக்கணும் அப்படிங்கும்போது, அதை அப்படின்னா எதைங்க? அந்த மாம்சத்தை எகிப்து தேசத்துல எப்படி ஆசரிச்சாங்கன்னா, அந்த முழு ஆட்டை அப்படியே நெருப்புல சுடணும். எலும்பு முறிஞ்சிடக்கூடாதுங்க. அப்படியே முழுசா ஆட்டை நெருப்புல சுட்டு அப்படியே சாப்பிடணும். ஆனா இங்க பாருங்க, மாற்றம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாம்சத்தை பொரித்து புசித்து விடிய காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக. அப்போ பொரிக்கலாம், எண்ணெயில் என்ன பண்ணலாங்க? அதை நெருப்பில் சுடுற இதில் இப்போ எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடிய ஒரு மாற்றத்தை அங்கே தேவன் கொடுத்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்ட 5வது மாற்றம். மாம்சம் நெருப்பில் சுடப்படவில்லை, அது எண்ணெயில் பொரிக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன மாற்றம்? உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இது கொடுத்துட்ட எத்தனாவது மாற்றம்? 6வது மாற்றம். வருஷத்திலே 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும். அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கும் போது நமக்கு நல்லா தெரியணும், அதை தொட்ட மாதிரியே தான் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை முடிஞ்ச அடுத்த நாளே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும், இதை அண்டர்லைன் பண்ணும், உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அப்போ ஒரு சமயம் யார் மட்டும்தான் அங்கே பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஆண் மக்கள் எல்லாரும். இதை சகோதரர்கள் சொல்லும்போது இது சரியாக நம்மளால் நிதானிக்க முடியலை. ஆனாலும் பார்க்குறோம், ஆண் மக்கள் மட்டும் ஒரு சமயம் பஸ்காவை ஆசரித்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இன்னொரு வகையில் அதுக்கு ஆதாரம் சொல்லலாம்னா, மேல் வீட்டு அறையில் இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் மட்டும்தான் அங்கே பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்போ அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சமயம் இந்த பஸ்காவில் ஆண் மக்கள் மட்டும்தான் கர்த்தருடைய சந்நிதிக்கு அங்கே வந்திருக்கணும். ஆண் மக்கள் மட்டும்தான் அங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா, ஆடு மாடுகளாக பஸ்காவை அந்த அடித்து அது என்ன பண்ணியிருக்கணும், எண்ணெயில் அந்த மாம்சத்தை பொரித்து என்ன பண்ணியிருக்கணும்னா அவங்க அங்கே சாப்பிட்ருக்கணும். அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த பஸ்கா பிரமாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாற்றங்கள் அங்கே எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட பின்னாடி தேவன் செய்ததாக பார்க்குறோம். மாறாத பிரமாணம் என்ன தெரியுங்களா? அந்த முதல் மாதம் 14ஆம் தேதி தேவன் மாற்றவே இல்லைங்க. அந்த புளிப்பில்லாத அப்பம் அதை தேவன் மாற்றவே இல்லைங்க. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2ஆம் மாதம் 14ஆம் தேதியை மாற்றினாரு, பரிசுத்த ஓய்வு நாள் கொண்டு வந்தாரு, ஆடோட மாடை சேர்த்தாரு, வீட்டு வாசல்ல ரத்தம் தெளிக்கப்படுற அந்த ஒரு வாய்ப்பு, ஏன்னா சந்நிதிக்கு தேவ சந்நிதிக்கு வர்றதுனால அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு.
அடுத்து மாம்சம் நெருப்புல சுடப்படாம எண்ணெயில பொரிக்கப்பட்டுச்சு. அடுத்து ஆண் மக்கள் மாத்திரம் வந்து அதை ஆசரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அங்க இருந்துச்சு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த சம்பவம். இப்ப தேவன் சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்துல இருந்து கானான் தேசம் வந்துட்டாங்க. இப்ப கானான் தேசம் வந்த உடனே இந்த பஸ்காவை ஆசரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது யோசுவா 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோசுவா 5:10. இஸ்ரேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த கட்டளைய 40 வருஷம் வந்தாங்க. நம்ம பார்த்தோம், அந்த வனாந்தரத்துல வந்த உடனே அந்த 2ஆம் மாசம் 14ஆம் தேதி அவங்க ஆசரிச்சதுக்கு நமக்கு வேதத்துல பதிவுகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 40 வருஷம் அவங்க ஆசரிச்ச மாதிரி நமக்கு வேதத்துல பதிவுகள் இல்லை. ஒரு சமயம் ஆசரிச்சிருக்கலாம், ஆசரிக்காமலும் இருந்திருக்கலாம், நமக்கு பதிவுகள் இல்லை. ஆனா அடுத்து இவங்க எப்ப ஆசரிச்சதா வேதத்துல பதிவு இருக்குன்னா, யோசுவா தலைமையில கானான் தேசம் வந்துட்டாங்க. இப்ப கானான் தேசம் வந்த உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்க எரிகோவின் சமனான வெளியில இவங்க பஸ்கா ஆசரிக்கிறாங்க. அப்ப யோசுவாங்கும் போதே நமக்கு தெரியும், நியாயாதிபதிகள் காலம் அங்க ஸ்டார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் வேதத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை எப்ப ஆசரிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு, ராஜாக்கள் வந்துடுறாங்க. சவுல், தாவீது, அடுத்து சாலமோன், இவங்கெல்லாம் வராங்க. ஆனா இவங்க நாட்கள்ல பஸ்கா ஆசரிச்ச மாதிரி வேத பதிவுகள் இல்லை. ஆனா ஒரு ராஜா வர்றாரு யூதா தேசத்துல, அவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. இவர் காலத்துல பஸ்கா ஆசரிச்சதா நமக்கு வேத பதிவுகள் இருக்கு. 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 30:1. அதன் பின்பு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எபிராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினார். இந்த எசேக்கியா ராஜா காலம் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஏன்னா வேத பதிவுகள் இல்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதே பாருங்க 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க எசேக்கியா என்ன சொல்றாருன்னா, எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. பாத்தீங்களா, எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை அப்படின்னா ரொம்ப நாளா ஆசரிக்கல அப்படின்னா அந்த யோசுவாவுக்கு அப்புறம் ஆசரிக்கவே இல்லையா நமக்கு தெரியலைங்க. ஆனா வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரேல் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்கத்தக்க தீர்மானம் பண்ணினார்கள். அப்ப எசேக்கியா ராஜா காலத்துல அந்த பஸ்காவை அவங்க ஆசரிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேதத்துல எந்த ராஜா காலத்துல பஸ்கா ஆசரிச்சதா பதிவுகள் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, யோசியா ராஜா காலத்துல தான் வேதத்துல அவங்க ஆசரிச்சதா பதிவுகள் இருக்கு. 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 நாளாகமும் 35:19. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசியா ராஜாவினுடைய காலத்துல தான் அதுக்கப்புறம் பஸ்கா ஆசரிக்கப்பட்டதுன்னு பாக்குறோம். 2 நாளாகவும் 35:18. தீர்க்கதரிசியாகிய சாம்வேலின் நாள் தொடங்கி இஸ்ரேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. பாருங்க, சாமுவேல் தொடங்கி இதுவரைக்கும் அது போல பஸ்கா ஆசரிக்கப்படலை அப்படிங்கும்போது நமக்கு சரியா தெரியலைங்க. எசேக்கியா ராஜா காலத்துக்கு அப்புறம் யோசியா ராஜா காலத்துல தான் பஸ்கா ஆசரிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது ஒரு காரியமா அங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம், இஸ்ரேல் ஜனங்களினுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது அவங்க வனாந்தரத்துக்கு வந்தாங்க எகிப்துல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க எங்க வந்தாங்கன்னா, அந்த கானான் தேசம் வந்த உடனே அவங்க நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், அப்புறம் சிறையிருப்பின் காலம் நம்ம பார்க்குறோம். அப்ப எகிப்துல ஆசரிச்சாங்க, வனாந்தரத்துல ஆசரிச்சாங்க, அடுத்து கானான்குள்ள பிரவேசிக்கும் போது ஆசரிச்சாங்க, அப்புறம் நியாயாதிபதிகள் மற்றவங்க காலத்துல ஆசரிச்ச மாதிரி பதிவுகள் இல்லை. ராஜாக்கள் 2 ராஜாக்கள் காலத்துல மட்டும்தான், எசேக்கியா யோசியா ராஜா காலத்துல பஸ்காவை ஆசரிச்சதா வேதத்துல பதிவு இருக்கு. இதுக்கப்புறம் பாபிலோன் ராஜா சிறைபிடிச்சிட்டு போயிடுறாரு. இப்ப சிறையிருப்புல 70 வருஷம் இருந்து கழிஞ்சு வராங்க. சிறையிருப்புல கழிச்சு வரும்போது இப்ப அவங்க பஸ்காவை ஆசரிச்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். எஸ்ரா
6:19. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, சிறையிருப்புல இருந்து வந்த பின்னாடியும் இந்த பஸ்காவை ஆசரிச்சாங்க. எப்படியெல்லாம் ஆசரிச்சாங்கிறத நமக்கு பதிவுகள் இல்லை, ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துல சொல்லிட்டாரு ஒரு சில மாற்றங்கள். இப்ப அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலம் வந்தாச்சு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பஸ்காவை எப்படி ஆசரிச்சாங்க, அதுல ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லூக்கா 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 22:1. பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. இப்ப அப்ப பண்டிகை சமீபம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் 7வது வசனம் வாசிங்க. 22:7. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அங்க சமீபமா இருந்துச்சு 1வது வசனத்துல. 7வது வசனத்துல பார்க்கும்போது அந்த நாளே வந்துடுச்சு, 14ஆம் தேதி வந்துடுச்சு. இப்போ 14ஆம் தேதி என்ன நடந்துச்சு? லூக்கா 22:8. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்த பண்ணுங்கள் என்றார். அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நல்லா கவனிங்க. 7வது வசனத்துல பார்க்கிறோம், நாள் வந்தது, 14ஆம் தேதி வந்துருச்சு. வந்த பின்னாடி தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, பேதுருவையும் யோவானையும் பார்த்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து 19 அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா, ஆயத்தம் பண்ணுங்கன்னு என்னைக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த பஸ்கா வந்த நாள்ல தான் சொல்றாரு. அப்ப எகிப்து தேசத்துல ஆசரிச்ச பஸ்காவுக்கும் புதிய ஏற்பாட்டத்துல இயேசு கிறிஸ்துவின் காலத்துல ஆசரிச்ச பஸ்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எகிப்து தேசத்துல எப்படி ஆசரிச்சாங்க அப்படின்னா, 10ஆம் தேதியே ஆடை என்ன பண்ணணும், பிடிக்கணும். 14ஆம் தேதி அதை அடிக்கணும். ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்பட்டு 14ஆம் தேதி அடிக்கப்படலைங்க. இவங்க என்ன தெரியுங்களா பண்ணாங்க? 22:7 நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பஸ்கா நாள் வந்தது அப்படின்னு பார்க்குறோம். அந்த நாளில் தான் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா? பேதுருவையும் யோவானையும் அழைச்சி நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள்னு இருக்கிறார். அப்போ இதிலிருந்து ஏற்பட்ட மாற்றம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, முன்கூட்டியே ஆடு தெரிந்து கொள்ளப்படவில்லை. பஸ்கா ஆடை அன்னைக்கே பிடிச்சி அன்னைக்கே அடித்து அன்னைக்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அந்த ஒரு ஆசரிப்பை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே 6 மாற்றங்கள் பார்த்துருந்தோம் தெரியுங்களா? மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 7வது மாற்றம் என்னன்னா, ஆடு முன்பே ஆயத்தம் பண்ணப்படவில்லை. இது பஸ்காவிலே நடந்துட்ட 7வது மாற்றம். இப்போ அடுத்து 8வது மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 19-20. மத்தேயு 26:19-20. இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்த பண்ணினார்கள். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். இது நம்ம பார்க்கிறோம் 8வது மாற்றம். இதுல என்ன பிரதர் 8வது மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினாங்க. சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அந்த பந்தி இருந்தாருங்கிறது தான் ஏற்பட்ட ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? எகிப்து தேசத்துல பஸ்காவை ஆசரிக்கும் போது அங்க ஒரு பிரயாண ஆயத்தம், கையில் தடி வச்சிருக்கணும், இடுப்பில் கச்சை கட்டியிருக்கணும், காலில் பாதரட்சை தொடுத்துக்கிட்டு ஒரு பிரயாண ஆயத்தத்தோடு பஸ்காவை ஆசரித்தாங்க. பின்னாட்கள் அந்த நினைவு கூறுதல் வந்த பின்னாடி, அது பண்டிகை ஆன பின்னாடி இப்போ அதை எப்படி ஆசரிக்கிறாங்கன்னா, பந்தி இருந்தார்கள். அப்போ பந்திங்கும் போது ஒரு விருந்து போல வச்சு மெதுவாக சாவகாசமாக உட்காந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாப்பிட்டு அந்த பண்டிகையை ஆசரிச்சிருக்கிறாங்க. அப்போ 8வது மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பந்தி ஆசரிப்பு. அங்கே எகிப்து தேசத்தில் பார்க்குறோம், அந்த குடும்பத்தார் மாத்திரம் தான் என்ன பண்ணணும், வீடை பூட்டிக்கிட்டு பஸ்காவை ஆசரிக்கணும். இங்க நம்ம பார்க்கிறோம் எல்லாரும், குடும்பத்தார் மட்டும் இல்ல எல்லாரும். ஏன்னா அந்த 12 பேர் குடும்பத்தாருங்களா, ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க என்ன பண்ணாங்கன்னா பஸ்காவை ஆசரித்தார்கள். இது நம்ம பார்க்கிற 8வது மாற்றம். அடுத்து 9வது மாற்றம். புதிய ஏற்பாட்டு காலத்துல பஸ்காவில் என்ன நடந்துச்சு? மார்க் 14ஆம் அதிகாரம் 25-26. மார்க் 14:25-26. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பஸ்கா ஆசரிப்பை பத்தி சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பஸ்கா ஆசரிச்சு முடிச்ச பின்னாடி ஒரு ஸ்தோத்திர பாட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பாடி இருக்கிறாங்க. இதை எகிப்து தேசத்துல பாடல, வனாந்தரத்துல பாடும்படி தேவன் கட்டளை கொடுக்கல. இது பின்னாட்களில் அங்க சேர்ந்திருக்கு, புதிதாக சேர்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப ஒரு பக்கம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டோம்.
அவங்க எகிப்துல இருந்து எப்படி வனாந்திரம் வந்து கானான் வந்து நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஆட்சி சிறையிருப்புல இருந்து திரும்பி வந்து அவங்க எப்படி பஸ்கா ஆசரிச்சாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்துட்டோம், அது வரலாறு. இந்த பஸ்காவில் எப்படி மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சைடில் அப்படியே பார்த்துருக்குறோம். என்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கலாம். 14ஆம் தேதி முதல் மாதம் ஆசரித்த பஸ்கா, பிரயாணம் போனவங்க பிரேதத்தினால தீட்டுப்பட்டவங்களுக்கு 2ஆம் மாதம் 14ஆம் தேதி எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இது முதல் மாற்றம். 2வது மாற்றம் பரிசுத்த ஓய்வு நாள் கொண்டாடினாங்க. 3வது மாற்றம் ஆடோட மாடை சேர்த்துக்கிட்டாங்க. 4வது மாற்றம் ரத்தம் தெளிக்கப்படுறதுக்கு வீடு இல்லாமல் தேவனுடைய சந்நிதியில் வந்து அங்கே இந்த பஸ்காவை ஆசரிக்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. 5வது பஸ்கா மாம்சம் நெருப்பில் சுடப்படலை, பொரிக்கப்பட்டுச்சு எண்ணெயில். 6வது மாற்றம் நம்ம பார்க்குறோம், ஆண்கள் மாத்திரம் அங்கே ஆசரிச்சிருக்கிறாங்க. 7வது மாற்றம் பார்த்தீங்கன்னா ஆடு 10ஆம் தேதி ஆயத்தமெல்லாம் பண்ணப்படலை, 14ஆம் தேதியே பிடிச்சி 14ஆம் தேதியே பஸ்காவை ஆசரிச்சிருக்கிறாங்க. 8வது மாற்றம் பார்க்குறோம், அது ஒரு பிரயாண ஆயத்தத்தோடு அவங்க அதை ஆசரிக்காம ஒரு விருந்து போல பந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப சாவகாசமா உட்காந்து ஆசரிச்சிருக்கிறாங்க. அடுத்து 9வது மாற்றம், பஸ்கா முடிந்த பின்னாடி ஸ்தோத்திர பாட்டு பாடி இருக்கிறாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பஸ்காவின் வரலாறும் அதில் ஏற்பட்ட மாற்றங்களும் அப்படின்னு பார்க்குறோம். சரி பிரதர், இதெல்லாம் நம்ம பார்த்தோமே, இது ஒரு வரலாறு, நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ நம்ம சபையாயிட்டோமே, இப்போ இதில் எந்த பஸ்காவின் முறைமையின்படி நம்ம ஆசரிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் எதன் அடிப்படையில் எதை நிழலாக கொண்டு நம்ம பஸ்காவை ஆசரிக்கிறோன்னா, எகிப்தில் ஆசரித்தாங்க இல்லைங்களா, அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிழலாக எடுத்துக்கொண்டு பஸ்காவை ஆசரிக்கிறோம். ஏன் மற்ற கானான் தேசம் வந்த பின்னாடியெல்லாம் மாற்றினாரே, அது மாதிரி நம்ம மாற்றி ஏன் ஆசரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இது எல்லாத்தையும் மாற்றிட்டாருங்க. சபை வகுப்பாருக்கு இதையெல்லாம் மாற்றிட்டு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 2 அடையாளமாக கொடுத்துட்டார். ஒன்று அப்பம், இன்னொன்று திராட்சை ரசம். அது 2 மட்டும் கொண்டு வந்து வச்சு இப்போ என்ன பண்ணிட்டார்னா, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா 2 அடையாளங்களை அங்கே கொண்டு வந்து அவர் வச்சிட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ நம்ம எதைத்தான் கை கொள்ளணும் அப்படின்னா, இந்த 2 அடையாளங்களை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கை கொள்ளணும். இதுக்கு நிழலாக நம்ம எதைத்தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பஸ்காவின் ஆடாகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம நிழலாக எடுத்துக்கொண்டு அந்த எகிப்து தேசத்தில் நடந்த காரியத்தை தான் நம்ம நிழலாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அதை சொன்னார். அடுத்து அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 கொரிந்தியர் 5, 7 மற்றும் 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது பஸ்காவாகிய கிறிஸ்து, அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்காவா ஆடா நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார்னா அங்கே பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ பஸ்காவினுடைய வரலாறு எப்படியெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசரித்தாங்க, அதில் எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்துச்சுன்னு பார்த்தோம். அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ நினைவு கூறுதலை ஆசரிக்கிற நாம் எப்படிப்பட்டவங்களா ஆசரிக்கணும்னா, அந்த பஸ்கா ஆடாவாகிய இயேசு கிறிஸ்துவை மனதில் கொண்டு அவர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். சரி, இதுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 8வது வசனம் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5, 8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அப்ப இந்த பண்டிகையை ஆசரிக்கிறதுக்கு இதுல நமக்கு ஏதாவது நிபந்தனைகள், அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய நிபந்தனைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு இந்த பஸ்காவை ஆசரிக்கிற நமக்கு இதுல ஏதாவது நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கும்போது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8வது வசனத்துல சொல்லும்போது, ஆதலால் இந்த மாதிரி பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க போகிறபடியால், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூற இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள பழைய புளித்தமா காணப்படுதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ பழைய புளித்தமா அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட காணப்படுகிற பழைய பாவ காரியங்கள், நம்ம சத்தியம் கேட்டோம்,
தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா பழைய பாவங்கள் இருக்கு இல்லைங்களா, நம்ம உடன்படிக்கை ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருந்திருக்கும் ஒரு சில பழைய பாவங்கள். ஆனா உடன்படிக்கை செஞ்ச பின்னாடியும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? அப்ப நம்ம விட முடியாத ஒரு சில காரியங்கள் இன்னமும் அது விட முடியாம நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குதுங்களா? பிரதர், உடன்படிக்கை பண்ணுன பின்னாடி பிரதர் நான் ரொம்ப சரியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உடன்படிக்கை பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சில காரியங்கள் நமக்குள்ள இருந்திருக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா, பண ஆசை. அப்ப நம்ம பண ஆசை உள்ளவங்களா இருந்திருப்போம். இப்பவும் நம்ம அதே பண ஆசை உள்ளவங்களாவே தொடர்ந்துகிட்டு இருக்கிறோமா? அப்ப நமக்கு எதை பார்த்தாலும், எந்த பொருளை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணுங்கிற ஒரு இச்சை இன்னமும் அது அப்படியே நமக்குள்ள கடந்து வந்துகிட்டே இருக்குங்களா? ஒரு சிலர் அப்ப நான் மன்னிக்கல, அதுக்கப்புறம் நான் உடன்படிக்கை செஞ்சு சத்தியம் கேட்டு உள்ளேயெல்லாம் வந்துட்டேன். அதெல்லாம் அப்ப உள்ள கதை தானே. இப்ப நான் அதெல்லாம் ஒன்றும் மைண்ட்லயே வச்சுக்கல. இல்ல, அப்ப சரி பண்ணாத காரியம் ஏதாவது இன்னமும் நமக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்களா? நம்மளை நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய புளித்த மாவோடே அல்ல. ஏதாவது கொஞ்சம் பாருங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்களை நினைச்சு பாருங்க. தேவன் மோசையை கூப்பிட்டு மோசே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, இந்த பஸ்கா இது ரொம்ப முக்கியம், இதை எப்படி ஆசரிக்கணும்னா புளிப்பு வீட்டுல இருந்துடக்கூடாது, எந்த ஒரு இடத்துல இருந்துடக்கூடாது, அடுத்து தெருவில் இருந்துடக்கூடாது, எல்லைகளையே இருக்கக்கூடாது. மோசே ரொம்ப கண்டிப்பா என்ன தெரியுங்களா சொல்லிட்டாரு? தேவன் மோசே கிட்ட மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பா அதை அங்க சொல்லிட்டாருங்க. அந்த வசனம் கூட நம்ம ரொம்ப இதுக்கு இப்ப பிரயோஜனமா இருக்கிறதுனால அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாச்சிடுறேன். பாருங்க, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாவது அந்த புளிப்பை எங்க இருந்து எடுக்கணும்? வீட்டில் இருந்து வெளியில எடுக்கணும். முதல் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன தெரியுங்களா சொல்லுவாரு? அதே யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 13:7. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைகளுக்குள் எங்கும் புளித்த மாவும் முன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2 வசனத்தை நம்ம இப்ப எடுத்துக்கலாங்க. இந்த 2 வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல எதை தெரியுங்களா சொல்லலாம்? இந்த யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்ற ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுங்களா? புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா? உன்னிடத்திலே புளிப்பு காணப்பட வேண்டாம். இதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது எதை தெரியுங்களா எடுத்துக்கலாம்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அந்த 15வது வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். வீடுகளில் அப்படிங்கிறத ரெண்டாவது எடுத்துக்கலாங்க. அப்போ முதல் நம்ம என்னத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது வீட்டில் அது இருக்கக்கூடாது. இப்போ மூணாவது என்ன தெரியுங்களா? மறுபடியும் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நம்ம 7வது வசனத்தில் வந்தீங்கன்னா, அந்த 7 நாளளவும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைகளுக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அப்போ 3 காரியமா அந்த புளித்த மாவை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் வீட்டிலே காணப்பட வேண்டாம். உன் எல்லையில் எங்கும் காணப்பட வேண்டாம். இப்போ இந்த 3 வார்த்தையை மோசே கேட்டுட்டாருங்க. இப்போ கேட்டுட்டு ஒரு கற்பனை தான். இப்போ மோசே தேவன்கிட்ட கேட்டுட்டு இப்போ நேராக இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வராரு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்து, பாருங்கப்பா, நம்ம எகிப்து தேசத்தை விட்டு போக போகிறோம். கடைசியாக தேவன் ஒரு வாதையை நமக்கு கொடுக்க போகிறாரு. அது எகிப்து தேசத்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளை சங்காரம். ஆனால் நமக்கும் கூட அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஒரு காரியத்தை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி, முதலாவது புளிப்பு உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது எப்படி எங்ககிட்ட இருக்கும்? ஏதாவது புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிட்டு இருந்தா அதனோட துகள்கள் ஏதாவது பாக்கெட்லேயோ இல்லை ஏதாவது சரீரத்தில் எங்கேயாவது ஒட்டிட்டு ஏதாவது ஒரு வகையில் இருந்துறதா செக் பண்ணிக்கோங்க.
அடுத்து வீட்டில் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, எல்லையில் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட இஸ்ரேல் ஜனங்கள் நேராக வீட்டுக்கு போன உடனே முதலாவது என்ன தெரியுங்களா பண்ணியிருப்பாங்க, அந்த புளித்த மாவு எங்கேயாவது தனக்குள்ளே எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துருப்பாங்க. அவங்க எல்லாமே மாம்சத்தில் தான் பார்த்துருப்பாங்க, வெளிப்பிரகாரமாக தான் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே வெளிப்பிரகாரமான கட்டளைகள். அப்போ முதலாவது தங்கள்கிட்ட எங்கேயாவது புளிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு வீட்டில் ஒவ்வொரு பகுதியாக என்ன பண்ணியிருப்பாங்க, தொலாவி பார்த்துருப்பாங்க. எங்கேயாவது முக்கு மூளையில் எங்கேயாவது புளிப்பு இருந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏமாந்து விட்டா தலைச்சன் பிள்ளை செத்து போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப பயப்படணும். அவங்க கவனம் பூரா தலைச்சன் பிள்ளை மேலே தான் இருந்திருக்கும். அந்த பயபக்தியோடு தேடி இருப்பாங்க. அடுத்து எல்லையில் எங்கும் இருக்கான்னு தேடி இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாமளும் கூட என்ன பண்ணணும், இதைத்தான் செய்யணும். என்ன செய்யணும், ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. அப்போ பழைய பாவ காரியங்களோட நாம இந்த பஸ்காவை ஆசரிச்சிடக்கூடாது. அப்போ என்ன பிரதர் பண்ணணும், நேராக தேவ சமூகத்துக்கு போகணும். ஆண்டவரே, உங்கள் மனசை துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஏதாவது ஒரு பழைய புளிப்பை நான் இன்னும் என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, அது பண ஆசையாக இருக்கலாம், யாரையாவது மன்னிக்க முடியாத காரியமாக இருக்கலாம், இல்லை யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம். நம்ம ஆளுங்கக்கிட்ட இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, வாங்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருப்போம், அதை திருப்பி கொடுக்கறதுக்கு மறந்துருப்போம். அதாவது பணம் மட்டும் இல்லைங்க, ஒரு புத்தகம் வாங்கி இருந்தால் கூட யாருக்கிட்டையாவது பிரதர் கொடுங்க பிரதர் தந்துடுறேன் அப்படின்னு எதை வாங்கி இருந்தாலும் கூட என்ன தெரியுங்களா பண்ணணும், அதை கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எல்லா விஷயத்துலையும் தேவன்கிட்ட போகணும். ஏதாவது உங்கள் மனசை துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது காரியத்தை நான் உள்ளே வச்சுருக்கேனாப்பா, உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் ஏதாவது நான் வச்சுருக்கேனாப்பா அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணணும், தேவ சமூகத்தில் போய் கேட்டு 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 அவர் உணர்த்துகிற காரியத்தை எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணணும், நம்ம தூக்கி போடணும். தேவன் கூர்ந்து பார்த்துட்ருக்கிறாருங்க. இவங்களுக்கு நான் ஒரு நாளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேன். இவங்க என்னை இன்னும் சுத்திகரித்து கொண்டு இன்னும் எனக்கு பிரியமான பிள்ளைகளாக மாறணுங்கிறதுக்காக ஒரு நாளை இவங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்குறேன். யார் யார் அந்த நாளுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த நாளுக்காக யார் யார் தனித்தனியாக எப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் என் பரிசுத்த ஆவியின் மூலமாக உணர்த்துகிற அந்த காரியம் அவங்களுக்கு போய் சேருதா, அதை கேட்டுட்டு அவங்க எஸ் சொல்கிறாங்களா நோ சொல்கிறாங்களா, அதை மறுதளிக்கிறாங்களா துணிகரமாக இருந்துறாங்களா, இல்லை உடனே ஒப்பு கொடுக்குறாங்களா, எல்லாம் பார்க்குறாருங்க. இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் புது சிருஷ்டியின் வாழ்க்கை. ஏதோ சபைக்கு வரோம், ஒரு சத்தியம் கேட்குறோம், போகிறோம், ஒரு நாள் வருது நம்ம போகிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுறோம்னு சொல்லி போய் பானம் பண்ணிட்டு வந்துடுறோம். இதெல்லாம் சடங்காச்சாரங்க. ஆனால் நமக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் என்ன, ஒவ்வொரு நினைவு கூறுதலையும் நமக்குள்ள வருகிற மாற்றங்கள் என்ன, நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது நம்மக்கிட்ட என்ன அந்த மாதிரி புளிப்பு காணப்படுது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வசனத்தில் மறுபடி சொல்கிறாரு. வாசிங்க, 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. என்ன அந்த பழைய புளித்தமா அப்படிங்கும் போதுதான் துர்குணம் பொல்லாப்பு அப்படிங்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்குள்ள ஏதாவது துர்க்குணங்கள் காணப்படுகிறதா? எபேசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் துர்குணமும் கோபமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். துர்குணங்கள் நம்ம கிட்ட காணப்படுதா? தேவன் பார்வையில பொல்லாப்பான காரியங்கள் நம்ம கிட்ட காணப்படுதா? இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். அப்ப இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது, ஆலோசனையா இருக்குது. அப்ப இதையும் கூட நம்ம மனதில் வைத்து என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்த்து தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியங்களை யார் யாருக்கிட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ அவங்ககிட்டையெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்டு சரியாகும். யார் யாருக்கெல்லாம் ஏதாவது கொடுக்க வேண்டிய காரியங்கள், வரவு செலவு காரியங்களில் குறைவுகள் இருக்குதா, சரி செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம். சரிங்களா? இன்னும் தேவன் நமக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன காரியங்கள் உணர்த்துறாரோ அது எல்லாவற்றையும் சரி செய்து தேவனுடைய சமூகத்தில் நாம் பாத்திரவான்களாய் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பாத்திரவான்களாய் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதித்து வரப்போகிற அந்த ஒரு வருடத்தை நாம் தேவனுக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், தேவனை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய், ஒரு பாத்திரவான்களாய் பாத்திரவதிகளாய் ஆசரிப்பதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த
பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.